அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தோட்டம், அதாவது புறக்கடை தோட்டம். இந்த புறக்கடை தோட்டத்தில் நிறைய பயிர்கள் வச்சுருக்கோம், சரிங்களா? இந்த வருஷம் எனக்கு அதிகமான நமது நேயர்கள் கேட்டது வந்து பலா மரத்தில் பிஞ்சு வச்சுருக்கு, பூ வச்சிச்சு, கீழே விழுந்துருச்சு. பிஞ்சு வச்சிச்சு, பிஞ்சு கருப்பாயிடுச்சு. அந்த கருப்பாகி மேலே வெள்ளை கலர் பஞ்சு மாதிரி ஆகி கீழே விழுந்துருச்சு. பூக்கவே இல்லை, அல்லது பிஞ்செல்லாம் கீழே விழுந்துருச்சு. இதுதான் நம்ம சொன்னது. இதை சொன்னப்போ எல்லாம் நான் என்ன கேள்வி கேட்டேன் உங்கள்கிட்டன்னா, எப்படி தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னப்ப நீங்கள் சொன்ன பொதுவானதுன்னா, நிறையா தண்ணி கொடுக்குறோம், தினசரி கொடுக்குறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, பலா அப்படிங்கிறது மிகவும் குறைந்த தண்ணீரில் வளர வேண்டிய ஒரு பயிர், சரிங்களா? அதிகமான தண்ணீர் கொடுக்கக்கூடாது. இப்போ அதை பொறுத்தளவில் எப்படின்னா, 15 நாளுக்கு ஒரு முறை தான் தண்ணி தரணும். இப்போ பூக்கிற காலம் அல்லது காய் பெருசாகிற காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு பலா மரங்கள் வச்சுருக்கவங்க, அந்த மரத்துலேருந்து இந்த பக்கம் ஒரு 6 அடி, அந்த பக்கம் ஒரு 6 அடி சந்தில் வச்சுருக்கீங்கன்னா, இல்லை எனக்கு இடம் இருக்குது அப்படின்னா, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 6 அடி தள்ளி 2 அடி அகலத்தில் 1/2 அடி ஆழத்தில் ஒரு பள்ளம் எடுக்கணும். சும்மா மண்வெட்டியில் ஒரு 4 வெட்டு வெட்டினீங்கன்னா வரக்கூடிய பள்ளத்தில் சாம்பல் போடணும். சாம்பல் இதில் 1 கிலோ சாம்பல் போட்டு, அதில் வந்து சாணம் கிடைச்சதுன்னா ஒரு 2 கிலோ சாணம் போடலாம். கடலை புண்ணாக்கு எங்கேயாவது கிடைச்சதுன்னா 1 கிலோ வாங்கினோம்னா அதை கரைச்சி உள்ளே ஊற்றிக்கிறது. மரத்துக்கு 1 கிலோ, 15 நாளைக்கு ஒரு முறை. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் பலாமரம் வச்சுருந்தாலோ, தென்னை வச்சுருந்தாலோ, மாமரம் வச்சுருந்தாலோ இதை நீங்கள் செய்யணும். இது செய்கிறப்ப உங்களுடைய காய் பெருகிறது அல்லது காய் உருவாகிறது அல்லது அந்த நோய் இல்லாத சத்துக்களோடு இருக்கக்கூடிய ஆரம்ப வளர்ச்சியோடு கிடைக்கிற காய்கள் இதில் கிடைக்கும். நான் என்னென்ன சொன்னேன்? சாம்பல் சொன்னேன், சாணம் சொன்னேன், கடலை புண்ணாக்கு சொன்னேன். உங்கள் ஊர், நீங்கள் இருக்க ஊருக்கு பக்கத்தில் எங்கேயாவது வேளாண்மை துறை அலுவலகம் இருக்குன்னா அங்கே போய் கேட்டிங்கன்னா உயிர் உரங்கள் வச்சுருப்பாங்க. உயிர் உரங்கள் அது வாங்கிட்டு வாங்க. அதே மாதிரி நுண்ணூட்ட கலவைன்னு ஒரு பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. அது எதுக்கான நுண்ணூட்ட கலவையாக இருந்தாலும் பரவாயில்ல, நெல்லுக்கு, பயிருக்கு, கடலைக்கு எதுவாக இருந்தாலும் வாங்கிட்டு வாங்க. ஒவ்வொரு குழிக்கும் ஒரு ஸ்பூன், மத்திய ரக ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. தண்ணி கொடுங்க. பழம் வந்து சிறப்பாக வரும். அதே மாதிரி எலுமிச்சை போட்டோம் பார்த்தீங்களா? எலுமிச்சை போட்டவங்க நம்ம நடவு செஞ்சதே ஒரு சில நேரம் நிறைய தப்பாக பண்ணியிருக்கோம். அதாவது அதிகமாக தண்ணீர் கொடுக்க வேண்டிய பயிர்களோட தண்ணீர் எதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதோ அந்த பயிரையும் கலந்து நட்டுருக்கோம். அதான் பிரச்சனை. அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த எலுமிச்சையோ அல்லது பழவோ இருக்குன்னா, பக்கத்தில் இருக்க வேறு பயிர்களுக்கு தண்ணி கொடுக்குறீங்கன்னா இதுங்களுக்கு கொடுக்கவே கூடாது. குறும்ப கொட்டுது அப்படின்னா கொடுக்கவே கூடாது. அதாவது பிஞ்சு கொட்டுதுன்னா, இந்த மாம் பிஞ்சோ அல்லது பலா பிஞ்சோ. அதே நேரத்தில் தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரத்துக்கு வந்து பொதுவான ஈரம் இருக்கணும், அதுக்கு நல்லா தண்ணி கொடுக்கணும். வாழைக்கு தண்ணி கொடுக்கணும். இந்த மரங்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது. எதுக்கு? எலுமிச்சை, பலா இதுக்கு கொடுக்கக்கூடாது. பப்பாளி, கொய்யா இதுக்கெல்லாம் பார்த்தா ஒரு சீரான இடைவெளியில் 4 நாளைக்கு ஒரு முறை, 5 நாளைக்கு ஒரு முறை, அந்த மாதிரி ஒரு சீரான அமைப்பில் கொடுக்கணுங்க. ரொம்ப நாள் தண்ணி கொடுக்காமல் இருக்கிறது, அப்புறம் திடீர்னு கொடுக்குறது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு சமமான இடைவெளியில் தண்ணி கொடுக்கணும், அளவாக கொடுக்கணும். காலையில் 9 மணிக்கு முன்னாடி கொடுக்கணும் முடிஞ்ச வரையிலும், அல்லது சாயந்தரமாக கொடுத்துக்கணும். என்கிட்ட கொஞ்சமாக தாங்க தண்ணி இருக்குது அப்படின்னா சாயந்தரம் கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஆனால் கோடை காலத்தை பொறுத்தளவில் பூக்க வேண்டிய காலம், காய்க்க வேண்டிய காலம்னா சாம்பல் பயன்படுத்தணும். அதே மாதிரி நிறையா பகுதியில் கொடுக்காப்புளி இருக்குது. வீட்டுக்கு பின்னாடி கொடுக்காப்புளி மரம் இருக்குமா? அதே மாதிரி நாவல் மரம் இருக்கும். இந்த மாதிரி மரங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை எப்படியாவது பண்ணணும். என்ன பண்ணணும்? மரத்துலேருந்து ஒரு 6 அடி அல்லது 8 அடி தள்ளி மண்ணை தோண்டி சாம்பல் வைக்கணும், சாணம் வைக்கணும், கடலை புண்ணாக்க கரைச்சி விடணும். இது மட்டும் பண்ணுனா நிறைய பழங்கள், தரமான பழங்கள் அதிக சுவையோடு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பப்பாளிக்கும் நான் சொன்னதெல்லாம் செஞ்சிங்கன்னா காய் பெருசாகவும் நீளமாகவும் அதிக எண்ணிக்கையிலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன விஷயங்களை மனசில் வச்சுக்கோங்க. ஒருவேளை மறந்தால் கீழே நம்பரில் கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.